வித் கார்னில நான் உங்க கார்னிகா கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப லேசியா இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்க லேசினஸ ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியும் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன். ஸோ உங்களோட லேசினஸ ஓவர் கம் பண்றதுக்காக. அதுவும் சும்மா டெக்னிக்லாம் இல்ல, ஜாப்பனீஸ் டெக்னிக் சொல்லி தரேன். அதுவும் 8 டெக்னிக்ஸ் ஓகேயா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இக்கிகை புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த புக்ல வந்து 4 கோல்டன் ரூலை பத்தின ஒரு விஷயம் தான். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டெக்னிக், இக்கிகை கான்செப்ட். ஸோ அதில் கோல்டன் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ வாட் யூ லவ். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணாலே நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப பிரிஸ்காக உங்களுக்கே வந்துட்டு தோணும். அதனால தான் டூ வாட் யூ லவ். ஸோ எல்லாரும் செய்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் அந்த வேலையை செய்யாமல் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். செகண்ட் கோல்டன் ரூல் என்னன்னு சொல்லட்டா? அதாவது டூ வாட் யூர் குட் அட். உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதை நீங்கள் பண்ணாதான் கண்டிப்பாக உங்களால் லேசியாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மற்றவங்க செய்கிறாங்கங்கிறதுக்காக இவங்களும் செய்வாங்க. இஷ்டமே இல்லாத வேலையை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். அந்த பேஷனை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுட்ருப்பீங்க. அப்படி இருக்கும் போது எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்களே தவிர அதுலேருந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோல்டன் ரூல் நம்பர் 3. ஸோ டூ வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். அதாவது இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இந்த பிஸி வேர்ல்டில் ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே வச்சு நீங்கள் காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கஷ்டம்தான். இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேசினஸ் வந்துட்டு வரவே வராதுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக யோசிச்சுக்கிட்டு அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. ஃபோர்த் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, டூ வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார். சும்மா எந்த விஷயத்தையுமே செய்யாதீங்க. அது செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்? கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் போர் அடிக்காது, லேசியாகவும் இருக்காது. உங்களுக்கு டைமே பத்தாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் ஆகிடுவீங்க. அதனால் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெக்னிக், இக்கிகையோட கான்செப்ட். ஸோ இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. அன்டில் தட், சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.